சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நாளை மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி நடைபெறவுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாம்வில் எபினேசர் தரும் விவரங்களை கேட்கலாம். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நாளை முதல் ஸ்கேட்டிங் போட்டிகளானது நடைபெற இருக்கிறது. மாநில அளவில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த போட்டியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் சிறந்த ஸ்கேட்டிங் வீரர்கள் பங்கு பெற்றிருக்கின்றனர். குறிப்பாக நாளை முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த போட்டி 2 நாட்கள் நேரு உள்விளையாட்டு அரங்கிலும் அதே போல 2 நாட்கள் வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த போட்டிகளானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் பிரத்யேகமாக இந்த போட்டிகளானது தற்பொழுது ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியில் பார்த்தோம்னால் 4 வயதிலிருந்து 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் இரு பாலினத்தாரும் பங்கு பெற்று இந்த போட்டியில் விளையாடலாம். இது மாநில அளவில் வெற்றி பெறக்கூடியவர்களை அதாவது தேசிய அளவுக்கு தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய போட்டிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஸ்கேட்டிங் விளையாட்டுடைய ஜெனரல் செக்ரட்டரி நம்மளோட அவர்கள் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த போட்டிகள் எவ்வளவு நாள் நடைபெற போகுது? இதில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? இது தமிழ்நாடு அளவிலான இது போட்டி நடைபெறுகிறது. இது செலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது 4 வயசுலேருந்து 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பங்கு பெறலாம். குறிப்பாக 21ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணி அளவில் மாற்றுத்திறனாளிகள் போட்டி நடைபெறுகிறது. 32 மாவட்டத்திலேருந்து இங்கே போட்டியாளர் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து பல மாவட்டத்திலிருந்து இங்கே ஆண் பெண் 2 நாளாக பயிற்சி பெற்று வராங்க. நாளை முதல் இந்த போட்டி இங்கே தொடங்க இருக்கிறது. இது இப்போ இங்கே அரசு இது உலகத்தரம் வாய்ந்த இது இந்த ரிங்கு இப்போ ரெனோவேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது அரசுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். இப்போ கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் உலக அளவில் நடந்த போட்டியில் ஆனந்த்குமார் என்ற 2 தங்கம் வென்று நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப பெருமை சேர்த்திருக்கிறாரு. அதுக்கு நம்ம இந்த அரசுக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 21ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணி அளவில் சார் சுமார் தமிழ்நாட்டிலேருந்து சுமார் 100 பேர் கலந்துக்கிறாங்க சார் போட்டியில். ஸ்கேட்டிங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு எதிர்காலம் அமைக்கப்பட்டிருக்கிறது? அவங்க எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அதில் பங்கேற்று? இது மாற்றுத்திறனாளிகள்னு எடுத்தீங்கன்னா டாக்டருங்கிட்ட போய் இது மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா டாக்டருங்களே ரெஃபர் பண்ணுறது இந்த விளையாட்டை தான் ரொம்ப முதன்மையாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த விளையாட்டோட தலை முதல் கால் வரை மொத்தமே இயங்கக்கூடிய ஒரு உன்னதமான ஸ்போர்ட்ஸு இது ஒன்று தான். அது தொடர்ச்சியாக இந்த போட்டிகள் 26ஆம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாணவர்கள் ஆர்வத்துடன் இந்த போட்டியில் பங்கேற்றிருக்கின்றனர். இதில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் தேசிய அளவில் விளையாடுவதற்கான தகுதி போட்டியானது தற்போது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை. தமிழ்நாடு அளவிலான போட்டி இங்கே நடைபெறுது சார். இது 32 மாவட்டத்திலேருந்து இங்கே போட்டி நடைபெறுகிறது. இது 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இங்கே போட்டி நடைபெறுறது. ரிங்கு ரேஸ்